டே ஃபார் நைட்டுக்கா ஏதோ ஒரு ஷார்ட் பண்ணும்போது லைட்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட ஜாலியாக பேசுறதுக்கான டைமில் அப்போ நான் சார் நிஜமாலுமே வா சார் அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ யோசனைகள் போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல. நம்ம போய் அவர்கிட்ட ஏன் எதுக்கு உனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவரோட வெல் விஷஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம தலைவால வந்துட்டு அவர் என்னோட ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது கூட நான் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சார் இந்த மாதிரி நான் கொரியோகிராஃபர் ஆகிட்டேன் சார், எங்கள் கூட எப்படியா ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி திருப்பி மீட் பண்ணி என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த படத்தில் உங்க கூட 30 நாள் ஷூட்டிங்னாங்க டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிறதுனால தான் சார் நான் வந்தேன். அப்படி நீங்கள் சிம்பு சாரியும் நீங்கள் எடுத்துக்கோங்க, தனுஷ் சாரியும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும். எல்லா தளபதி ஃபேன்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன புரியல. நான் போய் பேசுனேன் வேண்டாம் எப்படி நான் சொல்லுவேன் வேணான்னா நம்ம சொல்றதுக்கு நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் உங்க கருத்து உங்க ஃபீலிங் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்களா? அதை ரிப்ளை பண்ணாரா? இல்லை, எனக்கு நான் கோட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா அதுக்கு கோட்டில் ஒரு சாங் ஒர்க் பண்ணேன். அப்போது ஏதோ டைம் போல் இது இருந்தது, அது பேர் என்ன, டே ஃபார் நைட்டுக்கா ஏதோ ஒரு ஷார்ட் பண்ணும்போது லைட்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட ஜாலியாக பேசுறதுக்கான டைமில் அப்போ நான் சார் நிஜமாலுமே வா சார் அப்படின்னு கேட்டேன். சார் சீரியஸாகவே டெசிஷன் இப்படி தானா தெரியலையே, இனிமேட்டு போய் ஸ்க்ரீனில் எப்படி கத்துறது என்னன்னே புரியலையே, கல்ச்சர் ஷாக்காக இருக்கே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் பயங்கர டிசைடட் தான் எதுவுமே ஆயிட்டு. அவர் நம்ம சொல்கிறோம் இல்லை இல்லை அந்த ஃபீல் தான். இவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ யோசனைகள் போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல. நம்ம போய் அவர்கிட்ட எதுக்குன்னு சொன்னால் ஏன்டா எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு பதிலே கிடையாது. அது நம்ம ஏன் எதுக்கு உனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவரோட வெல் விஷஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன லைன் இருக்கோ அந்த லைனில் தான் அவர்கிட்ட பேசுவோம். ஸோ அப்போது ஒர்க் பண்ணல. தலைவால வந்துட்டு அவர் என்னோட ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது கூட நான் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் தலைவா எப்படிடா இந்த படத்தில் எப்படி எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க பார்த்து ஆடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னாரு. ஐயோ சார் இல்லை சார் நான் கொரியோகிராஃபர் ஆகிட்டேன், நான் உங்களை எங்கேயாவது பார்ப்பேன் சார், இந்த மாதிரி நான் கொரியோகிராஃபர் ஆகிட்டேன் சார், எங்கள் கூட எப்படியா ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி திருப்பி மீட் பண்ணி என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த படத்தில் உங்க கூட 30 நாள் ஷூட்டிங்னாங்க டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிறதுனால தான் சார் நான் வந்தேன் அப்படிங்கிறது தான். நான் அந்த படத்தில் நடித்ததுக்கு என்னென்ன காரணம் என்னென்னா நான் விஜய் சார் கூட பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரே தாட்டு தான். நீங்கள் அடுத்ததாக போய் மாட்டின ஒரு ஆள் இருக்கார். யாரு? சிம்பு சார் அண்ட் தனுஷ் சார். எனக்கு மாட்டினீங்க டப்பா. அதாவது எப்படின்னா மாட்டினது எப்படி தெரியாம மாட்டிருக்கீங்க. இப்போ ஒரு சில ஹீரோஸ் பார்த்தா நம்ம டான்ஸ் சொல்லி தரப்போம். பட் இவங்களாம் சின்ன வயசுலேருந்தே வந்து டான்ஸ் பின்னி பெடல இருப்பாங்க. இவங்களுக்கு கொரியோ பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா, அது வந்து எப்படி இருந்துச்சு. ஏன்னா சிம்பு சாரும் சரி தனுஷ் சாரும் சரி நேச்சுரலாகவே அது அவங்க போகிற ஸ்டெப் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், சிம்பு ப்ரோ சாரோட அவரு கூட நான் வந்துட்டு ஸ்கூல்லையே ஆஷ்ரம் ஸ்கூலில் தான் படித்தா. அப்படி ஓகே, ஆஷ்ரம் ஃபெஸ்டிவல் அந்த காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப காலேஜ் ஸ்கூல் கல்ச்சர்ஸ்லேயே ரொம்ப எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு அவரோட பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஆமாம், ஒன்று வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு எஸ்டிஆர் அங்கே வந்து ஆடுவார் அப்படின்னு ஒன்று தெரியும். அப்போ நிஜமாலுமே நான் வந்து எஸ்டிஆர் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, அது ஒரு பயங்கரமாக ஓ என்னடா இது அப்படியே இன்னொரு ஸ்கூலுக்காக ஆடுற டான்சர்ஸ்க்கே வந்து பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆக்சுவலாக பா போட்டியை வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்டுக்கே அடிச்சுப்போம் எல்லாரும். எங்களோட வேலை என்னன்னா எல்லா ஸ்கூல் ஒரு 50 ஸ்கூல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 49 ஸ்கூல்லுமே வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸுக்கு தான் ஃபைட்டு. முதல்ங்கிறது வராமல் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு பிளேஸ் கிடைக்கும். வந்துட்டாருன்னா எடுத்து அவ்வளோதான் அப்படியே பார்ப்போம்.
வந்துட்டா அப்படிடா டேய் 2வது பிளேஸுக்காவது அவமா ஸ்கூல்லலாம் என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்திருக்கோம் 2வது பிளேஸை ஒழுங்கா வாங்கிட்டு போயிடலாங்கிற ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா நீங்க அவர் அப்படி பார்த்துருக்கீங்களே, ஸோ அந்த இடத்துல நீங்க பார்த்துட்டீங்க. அவரு கொரியோ பண்ண போறப்போ உங்க மைண்ட்ல தோணி இருக்கும், நம்ம இவ்வளோ டான்ஸ் பார்த்துருக்கோம், இவருக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக கொடுக்கணும், ஏதாவது தோணி இருக்கு? எல்லாமே மெனக்கெட்டு தான் பண்ணுவோம். சி வென் யூ ஆர் டீலிங் வித் சம்படி அவங்களுக்கு கிராஃப்ட் நல்லா தெரியும். கரெக்ட். நீங்கள் சிம்பு சாரியும் நீங்கள் எடுத்துக்கோங்க, தனுஷ் சாரியும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும். நமக்கு என்னமோ ஒன்று வருது அப்படின்னு கொண்டு போயிட்டு அதை அவங்க கிட்டக்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவங்க அதை கரெக்டாக அதை வாங்கி அதை ப்ராப்பராக விற்கணும் அவங்க கிட்டக்க. கரெக்டாக சொன்னீங்க.